ஹே கைஸ், எங்கள் காலேஜில் அவுட்டிங் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் அடுத்த நாள் நவராத்திரி செலிப்ரேஷன் இருக்குன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மதியானம் தான் அது தெரிஞ்சுது. ஸோ அதனால் நாங்கள் அவுட்டிங் போகலாம், ஃப்ரீயாக தானே இருக்கோம்னு டிசைட் பண்ணி நானும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மொத்தம் 3 பேர் மட்டும் அவுட் பாஸ் வாங்கி கிளம்பிட்டோம். அவுட் பாஸ் வாங்குறது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கன்னா அவள் அவுட் பாஸ் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு டோல்கேட்லேருந்து சாப்பிட்டோம். இந்த டோல்கேட் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக என் காலேஜ் தெரிஞ்சிடும். நாங்கள் போய் சாப்பிட்டது வந்து பீஸா ஹட் தான். புரட்டாசின்றதால எல்லாரும் வெஜ் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிட்றோம். இட் வாஸ் ஸோ ஃபன், மெமரபுளாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். அப்படி ஃப்ரீயாக இருந்தோம்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பட் இது வந்து ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் வெளியில் வர்றதுக்கே 6:30 கிட்ட ஆகிடுச்சு. தென் நாங்கள் தோல்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் பிடிச்சி போனோம், கவர்மெண்ட் பஸ். தென் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ்க்கு ஒரு பஸ்ஸில் போனோம். ஸோ நாங்கள் இவ்வளோ பண்ணி முடிக்க காலேஜ்க்கு ரீச் ஆக கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு. எல்லாமே அவுட்டிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக வர்றது அதுதான் முக்கியம். நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அவங்களும் எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போட மாட்டாங்க. இது எந்த காலேஜாக இருந்தாலும் இப்படி தான். ஸோ நெக்ஸ்ட் டே நவராத்திரி செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எனக்கு டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.